2 lakhs 5 lakhs 2 lakhs இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2.5 lakhs எக்ஸ்ட்ரா கிடைக்கும். நீங்க பேங்க்ல கூட அவ்வளோ கிடைக்காது. எப்படி? அது வந்து அவங்க ரிட்டர்ன்ஸ்ல வந்து அவங்க வந்து பெரிய கம்பெனி வச்சிருக்காங்க. ஓ, அவங்க வந்து சைனால பிசினஸ், ராம்ராஜ், சிஆர்ஐ பைப்ஸ் ஓகே. இந்த மாதிரி இதுல வந்து அவங்க வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க. ஓ, இது வந்து ஏமாற்றுங்கள்ல இது வரைக்கும் நான் எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்கேன் இந்த டாக்குமெண்ட்டா இருக்கு. ஓ, அதனால வந்து நம்பி போடலாம். இப்போ வந்து நீங்க பேங்க்ல போடுறதால உங்களுக்கு வந்து 8% இல்லாட்ட 7.5% இருக்கும். வருஷத்துல எவ்வளோ 7,500 தான் கிடைக்கும். ஆமா. இப்போ வந்து நான் 2 lakhs இன்வெஸ்ட் பண்ணேன் ஸ்டார்டிங். ஓகே. பெரிய தொகை வந்து இன்வெஸ்ட் பண்ணல. அப்புறமா தான் நான் வந்து பெரிய தொகை நான் போட்டேன். ஓகே. ஃபர்ஸ்ட் 2 lakhs போட்டேன். என்னோட ரிட்டர்ன்ஸ் வந்து 4.5 lakhs கிடைச்சது. ஓகே. 2 lakhs தான் இன்வெஸ்ட் பண்ணேன். ஓ, ரிட்டர்ன்ஸ்ல வந்து 2.5 lakhs வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அப்புறம் 5 lakhs போட்டேன். ஓ, அப்புறம் 7.5 lakhs 1 இயர்ல கிடைக்கும். 1 இயர் தானா? 1 இயர் தான். ஓ, அது இல்லாம வந்து 10 lakhs போட்டேன் மறுபடியும். 15 lakhs வந்துச்சு. அதே மாதிரி வந்து படிப்படியா போட்டுட்டு நாங்க வந்து நான் ரிட்டர்ன்ஸ்ல எடுத்தேன். ஓ, நீங்க லேண்ட்ல போடுற இது வந்து நீங்க இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் a good returns. யா. யூ வில் கெட் a good return. நீங்க வந்து நம்பி உட்கார்ந்து ஏறுமா ஏறாதா வருஷத்துல வந்து ஒரு டர்ன் ஓவர் இருக்கு. நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் டர்ன் ஓவர் பண்ணதானே. இப்போ வந்து நீங்க வந்து மந்த்லி கூட வாங்கிக்கலாம். மந்த்லி கூட வந்து அவங்க வந்து அக்கௌண்ட் டீடைல்ஸ் கேட்பாங்க. உங்களோட அக்ரிமெண்ட்லாம் பண்ணி நீங்கள் சைன் பண்ணி அவங்க அக்ரிமெண்ட் கொடுத்துருவாங்க. உங்கள் அக்கௌண்ட் டீடைல்ஸ்லாம் கூட உங்கள் அக்கௌண்ட்டை கொடுத்துருவாங்க. நீங்கள் மந்த்லி கூட பண்ணிக்கலாம், early கூட பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கும். இது வந்து ஃபார் பர்பஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் வராமல் இருந்துச்சுன்னா இன்னொன்று வந்து வச்சுக்கலாம், இல்லைன்னா வந்து இது சேல்ஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். அதனால வந்து ஒரு ஸ்மால் சஜஷன் கொடுக்கும். ஏன்னா வந்து நான் கோயம்புத்தூர்ல வந்து ஆர்க் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஓகே. ஆர்க் இண்டஸ்ட்ரீஸ்னா இந்த வெல்டிங் ராட்லாம் இருக்கு. ஆமாம் ஆமாம். அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து 25 lakhs கூட எனக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். 1 இயர்ல வந்து எனக்கு வந்து ஒரு 30 lakhs அப்படி இருக்கும். 5 lakhs நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ். ஆனால் நம்பி போடலாம். இப்போ வந்து இந்த மாதிரி போட்டு ஒரு 2 lakhs. அப்படிதான் சார் இந்த பிஎஸ்சிஎல்னு சொல்லிட்டு ஒன்று ஃபர்ஸ்ட் பண்ணாங்க தெரியுமா? ஆமாம். அதில் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 lakh வரணும் லாக். இப்போ வரலாம் அது அமௌண்ட் ரிலீஸ் ஆகவே இல்லை. 10 lakh வரலும் இப்போ எனக்கு இப்போ வரலும் ரிலீஸ் ஆகல அது அமௌண்ட். கேஸ் போயிட்டுருக்கு. கிடைக்கும் ரம்யா சார். ஆமாம், கிடைக்கும் 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 அவ்வளோதான். அது வந்தால் தான் நிச்சயம். கேஸ் போயிட்டுருக்கு. அது என்ன சார்? ப்ராப்பர்மே எந்த ஊர்? தஞ்சாவூர் தானே. தஞ்சாவூர்லங்க. அந்த குளத்தூர்னு சொல்லிட்டு பக்கத்தில். எனக்கு வந்து தஞ்சாவூர்ல எனக்கு மாமா இருக்காங்க. கண்ணன்கல்ல. ஓ, அந்த கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஆமாம். அந்த கலெக்டர் ஆஃபீஸ் இந்த மாதிரி ஒரு கிரவுண்ட் இருக்கு. நம்மளது உள்ள இன்டீரியர் தான். இன்டீரியர். ஆமாம், மெயின் தஞ்சாவூர் கிடையாது, இன்டீரியர் தான். இன்டீரியர். ஆமாம். அவுட்டர். ஆமாம், அவுட்டர். ஓகே ஓகே. அதனால இந்த மாதிரி வந்து என் நம்பரை மிஸ் கால் கொடுத்துருக்காங்க. இந்தாக்கு பண்ணுறேன்.